இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மாண்டி ஷோ உங்கள் சேனலில் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போகிற வீடியோ பார்க்கலாம். சோலார் சிஸ்டம் நடிக்கும் நீலகண்டா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இவர் படம் அடிச்சாரா? எல்லாருமே சோலாரா இருந்து அதுல ஒரு சோலார் சிஸ்டம் இல்லாம பல சோலார் சிஸ்டங்கள் இருந்தா எப்படி இருக்குமோ? ஏன்டா பேசணும்? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சார், எல்லா ஊர் மாதிரி தான். படம் ப்ரமோஷனுக்காக ஏதோ பேசுறேன். நம்புங்க சார். இந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே கோளாறான ஒரு சோலார் சிஸ்டம் ஆல்ரெடி அதோட எரர் வேலையை ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஆட்டு மந்தையெல்லாம் ரோட்ல விட்டுட்டு உட்காந்து பேப்பர்ல படம் பாக்குறியா? யாரு சார் படம் பாக்குறா? எனக்கும் படிக்க வரும். ஊர்ல என்னென்னவோ நடக்குது. இவன் பேச்ச கேட்டுட்டு இவன் என்ன சின்ன வயசு சோலார் ஸ்டார் தானே அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும். இல்ல, இது வேற ஒரு இன்டெலெக்சுவல் பூங்காவனம். சார் யார் சார் இந்த நீலா? ஊரெல்லாம் அவரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. பாருங்களேன், அவனுங்க ஊர்லயும் சோலார் சிஸ்டம் ஏதோ பண்ணி வச்சிருக்கு போல. அவனுங்க ஊர்லயும் ட்ரெண்டாய் சுத்திட்டு இருக்காரு. இருங்க என்னன்னு கேட்போம். அது ரொம்ப பெரிய கதை சார். பரவாயில்ல, எனக்கு டைம் இருக்கு. உனக்கு வேலை இல்ல தெரியுது. சொல்லுங்க. அதுக்குதான் எங்க பிள்ளைங்களும் வெயிட்டிங். உங்க ஊர்லயும் சோலார் என்ன பண்ணுச்சு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். 10th எக்ஸாம் 2 நாள்ல முடிய போறதுங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சோலார் ப்ரோவும் அவரோட நண்பரான பேரு தெரியாத ப்ரோவும் நடந்து போயிட்டு இருக்கும் போது, டேய் ஜோனு மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்கிற கரண்ட்டையும் புனிங்கிடுவானுங்க. பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. நம்ம சோலார் ப்ரோவோட நண்பர் கால்ல ஒரு கண்ணாடி கிழிச்சிருதுங்க. அது எப்பறம் கிழிக்கும்? அதான் கால்ல செப்பல் போட்டுருப்பானேன்னு உங்களுக்கு கேட்க தோணும். பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. பக்கத்துல அவன் படிக்கிற ஸ்கூல் ஒண்ணு இருக்காமா. அங்க போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ தேடிட்டு இருக்கான். ஏன்டா இவனுங்க போறது நைட் நேரம், ஸ்கூல்ல 6-7 மணிக்கு பூட்டிடுவாங்களே, இவன் எப்படி உள்ள போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்கலாம்னு உங்களுக்கு அறிவாளித்தனமா கேட்க தோணும். பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. ப்ரோ நாளைக்கு 10th எக்ஸாம் வச்சுக்கிட்டு ஸ்கூலோட ஆபீஸ் ரூம்ல போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தேடுறேன்னு சொல்லி போனா இந்த கதையை நம்ம மேத்ஸ் வாத்தியாரு பாத்துறாரு. கையில நாளைக்கு எக்ஸாம் எழுத போற क्वेश्चन பேப்பர் கையும் காலவுமா சிக்கிட்டா சோலார். அந்த நேரத்துல அவங்களுக்கு என்னைய வேலை? எக்ஸாம் பேப்பரை கலவட தான் வந்திருக்கானுங்க. இவர்தான் அந்த ஊருடைய நாட்டாமை. பேரு ராகவன். ஆனா சொல்ற தீர்ப்பெல்லாம் ராங்கா தான் இருக்கும். இவனுக்கு 30 வயசு ஆகுற வரைக்கும் நம்ம ஊர் எல்லையை தாண்டி இவன் வெளியில போக கூடாது. எல்லையை தாண்டி போக கூடாது. ஊருக்குள்ளே இருக்கணும். வேற எந்த ஊருக்கு தீர்ப்பா இருக்கு? நாங்க சின்ன வயசுல பார்த்த படங்கள் எல்லாம் தள்ளி வைப்போம். ஊர் எல்லையை விட்டு ஒதுக்கில வைப்பாங்க. தப்பு செய்யறவன் நம்ம கொடுக்கிற தண்டனையை வாங்கிக்கிட்டு நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம கண்ணு முன்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாதான். இப்படி ஒரு வாய்ப்பு. சொந்தக்காரங்களோட ரொம்ப வன்மம் பிடிச்சவனா இருக்க. இனிமே கையில புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு இவன் எந்த பள்ளிக்கூட வாசலையும் மிதிக்க கூடாது. ஓ, நீதான் இது தண்டனை மாதிரி இல்லையே. நானும் பயங்கரமான ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. படிக்க முடியாம நடுவுலயே ஓடி வந்துட்டேன். இவன் வாயில படிப்புங்கிற வார்த்தையே வரக்கூடாது. நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். இப்படி ஒரு பேத்தனமான ஒரு தீர்ப்பை சொல்றாங்களே, இந்த கிராமத்தோட பேர் என்னன்னு தெரியுமா? சரஸ்வதிபுரமா. நீ ஊரை தாண்டி போக நினைச்சாலும் என்னால வர முடியாதுடா. ஏன்னா உங்க அம்மாவோட ஞாபகம் பூரா இங்கதான்டா இருக்கு. நல்ல சாவு வருமா? செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? ஏண்டா ஆல்ரெடி செத்த ஒருத்துக்காக உயிரோட இருக்கிறோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கியே, நீ எல்லாம் ஒரு அப்பனாடா. வச்சு இந்த புத்தகத்தையும் தூக்கி கொண்டு போய் இறக்கி போட்டுறான். அவன் படிக்க வச்சாலே அதான் பண்ணிருப்பான். ஓஹோ, வாழ்க்கையே உன்னை விட்டு போயிட்டு இருக்க, அவ எங்க ஓடி போனா உனக்கு என்னடா? பஞ்சாயத்துல உண்மையை சொல்லான்னு வரும்போது எங்க அப்பா என்ன போக விடாம தடுத்துட்டாரா. ஏன் போன் பண்ணி சொல்லிருக்கலாமே. நாட்டுல முகத்துக்கு நேரம் நின்று மூதுதவனை விட முதுகுல குத்துதவன் தான் அதிகமாயிட்டான். இப்போ இந்த துரோகி ஃப்ரெண்ட் வந்து வா உண்மை என்ன அப்படிங்கறத ராங்கா தீர்ப்பு கொடுத்த ராவகால ராகவன்ட்ட போய் சொல்லலாம் அப்படிங்கிறான். சொல்லிடலாம். பரீட்சை நமக்கு பதில் தெரிஞ்சு அதை சரியா எழுதாம விட்டுட்டா மறுபடியும் நமக்காக பரீட்சை வைக்க மாட்டாங்கடா. ஏன் 2 மாசம் கழிச்சு ரீ எக்ஸாம் வருமே. அவனுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதனால சோலார் சிஸ்டம் என்ன நான் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கு பாருங்க. படிக்காத தற்குறி பேல. வாழ்க்கையில தோத்து போகிறது ஒன்றும் தப்பு இல்ல. தோத்து போன இடத்துலயே நிக்கிறது தான் தப்பு. இப்ப நம்ம சோலார் சிஸ்டம் நம்ம எப்படியாச்சும் வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கபடியில இறங்குது. சரி, கபடிக்கு போறானே, அங்கேயாச்சும் கரெக்டா இருப்பா அப்படின்னு பார்த்தா
சண்டையா? ஏது இது பேர் கபடியாடா? இது குரலி வித்தடா. இவரெல்லாம் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கபடியில ஒருத்தனை போட்டு அடிச்சா ரெட் கார்டு கொடுத்துருவாங்கடா. நீங்க என்னடா கப்பெல்லாம் தூக்கி குடுக்குறீங்க? கப்பு எனக்கு தான் சொந்தம். கோப்பையில வச்சு கொண்டு வீரனை வென்று இதுக்கு ஒரு ரெப்பரியா பயங்கர அநியாயங்க ஐயா. இந்த சைக்கோ பாய்ஸ் வாழும் இந்த ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருக்கான். அவன் இந்த ஊரு கிராமத்துல இருக்கிற எல்லாரோடைய லேண்டையும் லேண்ட் ஓனருக்கே தெரியாம வாங்கி வச்சிருக்கான். இந்த ஊருக்கு நான் தான் தலைவன். எவனுக்கும் தெரியாம வாங்குவேன், தெரியாம விற்பேன். ஏண்டா இந்த அநியாயத்தெல்லாம் ராகவன் கேட்க மாட்டானடா? வந்துட்டானா? இன்னைக்கு என்ன பண்ண போறான்? பொண்டாட்டி நகையெல்லாம் வச்சுட்டாங்க, அந்த கிணத்தை வெட்டி இருக்கேன். இப்போ என்ன பஞ்சாயத்துன்னா, இங்க நிக்கிறானே இந்த விவசாயி, இவன் பொண்டாட்டி நகையை அடமானம் வச்சு இவனோட நிலத்துல கிணத்தை வெட்டி இருக்கான். அதுல தண்ணி வந்திருக்கான். இதுக்கு பஞ்சாயத்துல ஒரு தீர்ப்பு சொல்றான் பாருங்க. நாளையில இருந்து உன் பூமியில இருந்து வர தண்ணிய எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடு. எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்டு அவன் நக்கிட்டு உட்காந்துருக்கான். இது கேட்கும் போது எப்படி திரும்படா இருக்கு? எவனும் எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க. முயற்சி பண்றவன் காலையை புடிச்சு இழுத்து விட்டுருவாங்க. எல்லாரும் அவன் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டா நாளைக்கு அவன் வௌத்த பொழப்புக்கு என்னடா பண்ணுவான்? என்னடா இப்படி முட்டா பையெல்லாம் ஊர் நாட்டாமையா போட்டு வச்சிருக்கீங்க? சரஸ்வதிபுரம் ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கும். அது நீ செத்தா மட்டும்தான் நடக்கும். அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வரான், தற்குறித்தனமா ஒரு தீர்ப்பை சொல்றான், படுத்து தூங்கிடுறான். அந்த பேஷண்ட்டுக்கு கூட அதே இன்ஜெக்ஷனை போடுங்க. இந்த ஆளு நாட்டாமையானதுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு அடிச்சு விடுறாங்க பாருங்க. இந்த பைத்தியக்காரன் நாட்டாமைக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் தம்பி ஃபேக் டாக்டராமா. இந்த காலத்துல படிக்கிறவனை விட படிப்பை வாங்குறவனுக்கு தான் வேல்யூ அதிகம். அவன் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற பேர்ல கிராமத்துல இருக்கிற பல பேரை கொண்டிருக்கான். அதுக்காக சொந்த தம்பியவே இவன் காருக்குள்ள வச்சு எரிச்சு விட்டானாமா. ஊர் தலைவர் ஆயிட்டானா அவன். எந்த கஷ்டமும் வராம பாத்துப்பேன்னு உறுதி அளிக்கிறேன். உருட்டு ஆல் இந்தியன் ஆர்மி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னடா கதை இது? கேட்டா சொந்த தம்பியவே ராகவநாயா கொண்டு விட்டாரு, அதனால நீதி நேர்மை நியாயமா இருக்காரு அப்படிங்கிறாங்க. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். சீதா வரலாம்டா. நாய்க்கு வேலையும் இல்ல, நிக்க நேரமும் இல்லங்கிற மாதிரி இவன் 15 வருஷத்துக்கு அப்படியா? பிளாஷ்பேக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி இவன் 10th படிச்சிட்டு இருக்கும் போது இவன்ட்ட டவுட் கேட்ட பொண்ணை இவன் டாவ் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். எதுக்கு இப்போ இப்படியே பாத்துட்டு இருக்க? ஆனா எனக்குள்ள என்னமோ பண்ணுது. பண்ணும் ஏன் பண்ணாது? சோலார்ல இருந்து 2 ஒயரை புடுங்கி சுரி விட்டுன்னு வச்சுக்க, இன்னும் நல்லா ரொம்ப காட்டா இருக்கு. அடி சீதா நம்ம சேர்ந்தாக்க கச்சேரி ஆரம்பம். என்னடி இது? இந்த 3 பேரும் இவனோட புனிதமான காதலை பத்தி தப்பா பேசுனதுனால நம்ம சோலார் காண்டாய் அவனுங்களை சாவரே அடிச்சிடறான். ஏதோ சில்வண்டு பிரச்சனை, சூத்தாமடையில 2 போடு போட்டோமா அனுப்பணுமா அப்படின்னு இல்லாம இந்த சில்வண்டுங்க பிரச்சனைக்கெல்லாம் ஊர் நாட்டாமையை கூட்டு வந்திருக்காங்க. உங்க ஊர் நாட்டாமைக்கு வேற வேலையே இல்லையாடா? 10ஆம் கிளாஸ் பசங்க அடிச்சுக்கிட்டு வந்து பஞ்சாயத்துக்கு உட்காந்துருக்கான். துணிய உருவி ஊர் பஞ்சாயத்துல நிறுத்திடுவேன். போங்கடா. யோ, சின்ன பசங்க சண்டைக்கு பஞ்சாயத்துக்கு வந்து உட்காந்துருக்க நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? வந்தது மட்டும் இல்லாம சட்டையை கழட்டிடுவேன், ஜட்டையை கழட்டிடுவேங்கிற கேடா நீ. இப்போ பேக் டு தி பிரசன்ட். 15 வருஷம் கழிச்சு சீதா ஊர்ல இருந்து வரலாம். இந்த சீதா புள்ள யாருன்னா ஊர்ல பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணா. நீ 10வது முடிக்க மாட்ட, ஊரை விட்டு வெளில போய் உருப்புறானா அதையும் பண்ண மாட்ட. சரி போய்த்தல, ஊருக்குள்ளே இருந்து ஏதாச்சும் உருப்படியான வேலையை பாடுறானா ஊரா வீட்டு பொண்ணு பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்க. இவன் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு 3 பேர் வம்புழுத்தாங்கல்ல, நம்ம ஹீரோ நீலகண்டா மேல காண்டாமா. அதனால அவங்க அப்பாரை கூப்பிட்டு குடிக்கிற டீல எச்ச துப்பி கொடுத்துறான். தம்பி இது தப்பு. இன்னொரு வாட்டி எங்க அப்பா கிட்ட ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கோ, இந்த வாட்டி திருவிழால வெட்ட போறது ஆட்டோட தலையா இருக்காது. ஆமா, நீ அவன் தலையை வெட்டு. திருப்பி அந்த கிறுக்கு பையன் ராகவன் வந்து நீ 30 வயசு வரைக்கும் ஊரிலே இல்ல 300 வருஷம் ஆனாலும் வீட்டிலே தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவான். அதையும் கேட்டு சமைச்ச பொண்ணு மாதிரி வீட்டிலே உட்காந்துரு. பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூணுல பேசத்தாண்டா செய்வான். அதையே நீ கீப் அப் பண்ற. ஆமா, இந்த தண்டனை கொடுக்கறது மோசமா இருக்கு. கால் வருதுங்க.
விவேக் ஒரு படத்துல நாட்டமா இருப்ப ஒரு வருஷத்துக்கு ஜட்டி போடக்கூடாது அந்த மாதிரி தண்டனை தான் கொடுப்பாங்க. எங்கேயோ தப்பு நடந்திருக்குங்கிறான். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என்னடா திடீர்னு சோலார் ஒயரை கீரை புடிங்கி விட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு சொல்லவும் மாட்டாங்க. முன்னாடியாச்சும் ஏதாச்சும் சொல்லி கிடிக்கிட்டு பண்ணிட்டு தெரியுவான். இப்ப எதுவும் சொல்லவும் மாட்டான். நான் நாளைக்கு ராத்திரி ஊரை தாண்டி போலான் இருக்கேன்டா. என்னடா நடந்துச்சு சொல்லுடா. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கிற? எதையுமே சொல்லிடாதீங்க. இவன் ஊர் எல்லையை தாண்டறன்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்க. இப்போ கரெக்டா மணி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. டைம் ஃபார் ராவுகால ராகவன் ரிட்டர்ன்ஸ். கஷ்டத்தை தீக்கிறேன். அந்த தெய்வத்தோடைய சிலையவே திருடி இருக்கான். இப்ப நம்ம ராங்கான தீர்ப்பு ராவுகால ராகவன். ஊர்ல ஒரு அப்பாவி பையன் ஏதோ வயிற்று பொழுப்புக்காக சாமி சிலையை திருடிட்டானாமா. இவன் வாழ்க்கையை நம்ம ஊர் மக்களோட வாழக்கூடாது. சுடுகாட்டுல எரியிற புணங்களோட மட்டும் தான் இவன் வாழணும். இப்ப அவன் சாமி சிலையை திருடினதுக்கும் சுடுகாட்டுக்கும் என்னடா சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். சாமி சிலை திருடனா அங்க கோயிலே பூசாரியே வேலை பார்க்கணும்னு ஒரு கொடுக்கறது ஓகே. சில பேரை பார்த்தா எப்படி அடிக்கணும்னு தோணுமோ இவனை பார்த்தா கடிக்கணும்னு தோணுதுடா. பேக் டு தி நாத்தம் பிடிச்ச நீலகண்டா ஸ்டோரி. இப்ப நம்ம ஆளு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உதவினால ஊர் எல்லையே தாண்டாப்ல. சத்தியமா சொல்றேன், இவன் ஏன் இன்னும் இப்படி இந்த குரங்கு சடெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. பக்கத்து ஊருக்கு போய் ஒருத்தனை பாக்குறான். அவன் என்னமோ ஓடுறான். இவனும் அவனை துரத்திட்ட பின்னாடியே ஓடுறான். விடிஞ்சிருது. அதுக்குள்ள வராது வேகமா. என்ன ஹோலிலாம் கொண்டாடிட்டு இருக்கீங்க? அது வரைக்கும் இல்ல. எப்படிரா பக்கத்து ஊர்ல இருந்த நீ பால்காரன் போறதுக்குள்ளே வந்துட்ட. ராத்திரி கடையில ஒரு வேலையா இருந்துச்சு. அதான் படு தூங்கிட்டேன். ஏன்டா நீ பகல்லே வெட்டியா தான் சுத்துவ? அப்படி என்னடா நைட்டு வேலை பாக்குற நீ? ஏதோ லேடி கெட்ட போட்டு பக்கத்து ஊர்ல போய் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு வரியா? அடுத்து நம்ம சோலார் சோகமாய் கோவிலுக்கு போறாரு. எய்தாப்ல சீதா அவன் ஃப்ரெண்டு பேசுறான்னு சொல்ல, என்னடா பேச சொல்ற? இதுக்கு முன்னாடி இருந்த சீதா இப்ப இல்ல. என்னடா சோலார் திருந்திடுச்சா? போன சீன்ல சீதாவோட சிஸ்டரே இருந்தாலும் பரவாயில்லன்னு சுத்திட்டு இருந்தான். ஒருவேளை திருந்திட்டானோ? அந்த மாதிரி எல்லாம் இருக்க சான்ஸ் இல்லையே. அவன் திருந்தல, கிளம்பிட்டான். சீதா வீட்டுல செவுரடி குச்சிட்டு இருக்கான். அங்கேயே பேசிருக்கலாம். என்ன மாதிரி காதல தொலைச்சவனுக்கு கடைசி வாய்ப்பு இதுதானடா. அது மாதிரி நீ பரிச்சையிலையும் சொல்லியிருந்தா இது நல்ல பிள்ளைக்கு அழகு. நீ தருதல. பொண்ணு வீட்டுல நிச்சயகார்த்தம். 15 நாளுக்கு முன்னாடி ஒன்னா இருந்த பொண்ணே 10 நாள்ல மனசு மாறிடுவான். இவன் 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் பேசியிருக்கானே. இதுங்க பண்ணது ஒரு லவ்ஸ். இது ஒரு எலவு சென்டிமெண்ட் சீனு. சரி, லவ்ல தோத்தவன் தான் லைஃப்ல உருப்பிடுவான்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் கதையே அப்படின்னு பார்த்தா நீ படிப்புலதான் உருப்பிடல, லைஃப்லயே உருப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சீதா ராமருக்காக கூட இவ்ளோ காத்திருந்தாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம், இதுல யார் ராமரு சோலாரா? சாவடிச்சிருவோம் அவளை. சோலாரு ராமரு, நீ சீதா. பாக்குற ஆடியன்ஸ் என்ன? நான் வரலான்னு நினைச்சாலும் என் அப்பா என்ன விடவே இல்ல. அவன் நல்லது பண்ணிருக்காண்டி, உன் அப்பா நல்லது பண்ணிருக்கான். நீ சோலார மட்டும் கல்யாணம் பண்ண சிஸ்டம் எரராயிரம் சுத்துவ. என் வாழ்க்கையில உன்னை நினைக்காத நாளே இல்ல சீதா. உனக்கு வேலையும் தான் இல்ல, இப்ப என்ன அதுக்கு? எனக்கு இங்க சொருவுது, உனக்கு உருவுதா? இந்த சாரி எப்படி இருக்கு? அந்த நிலாவே புடவை கட்டிட்டு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. எப்படியும் என்னால அந்த நிலாவுக்கு திருஷ்டி போட்டு வைக்க முடியாது. அதான் உனக்கு வச்சு விட்டேன். இந்த கிரிஞ்சி இலவெல்லாம் இருக்கட்டும். திருஷ்டி போட்டுன்னா அந்த அம்மாக்கு மூஞ்சில வைக்க வேண்டியதானே. எங்க கீழே போற? எங்கடா போற? சோலார் ஃபியூஸ புடிங்கிருவன் 10க்கு. ஒரு அப்பங்காரன் பார்க்க கூடாத கர்மத்தெல்லாம் நம்ம பஞ்சாயத்து பாத்துருது. அப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தாண்டு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. பஞ்சாயத்து இத பார்த்து பதறி போய் அடிக்க அடியாளுங்களை செட் பண்ணிடுறான். ஒரு படத்துல வேலை வெட்டி இல்லாத இந்த சோலார் மாதிரி ஆளுங்க எல்லாம் போடுவாங்க. இந்த படத்துல திருநங்கை எல்லாம் அடியாளா வருது. அவங்களே பாவண்டா. அடிக்க வந்த டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாம் இவன் போட்டு டாரா கிழிச்சிட்டு இருக்கான். நாசமா போயிருவீங்கடா நீலகண்டேஸ்வரா. நம்ம சோலார் இப்ப சாமியாவே ஆயிட்டாரா? இன்னும் என்னென்ன சஸ்பெக்ட் வச்சிருக்கீங்க எங்களுக்கு? படம் முடிச்சு 1.5 மணி நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. ஒரு மசூரும் முடிய மாட்டேங்குது. இப்ப இந்த வேலையெல்லாம் யாரு பண்ணா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பஞ்சாயத்து வீட்டுக்கு கிளம்பிட்டான். அங்க போய் என்ன பண்ணுவான்? பஞ்சிலைக்கு தான் பேசிட்டு இருக்கு பைத்தியம்.
இப்ப இதுல உட்காடுறோம், இதுல இருக்கிற ஒரு வாட்டமே வேற. இப்படி உட்காருவேன், எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? உன் தகுதிக்கு மேலன்னு சொல்லி சொல்லி எங்க வாழ்க்கைய உங்க காலுக்கு அடியில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரஜினி அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் பதவிக்கு நான் போட்டி போட போறேன். நீ அந்த பொண்ணை லவ் பண்ற, சரி போய் தொலை. எதுக்குடா சம்பந்தமே இல்லாம பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க? இப்பதான் 10 பேர் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இவன் 11வது. நீ 11 பேர் அடிக்கலடா, 12 பேர் என்னையும் சேர்த்து போடா. அடுத்து நம்ம ஆளு கெட்ட கேடுக்கு ஐட்டம் சாங்லாம் வேற வச்சு விட்டுருக்காங்க. ரொம்ப நேரமா நரகத்துல உட்கார்ந்துருக்கோம் தாய், நீயாச்சும் எதையாச்சும் வந்து திறந்து விடு, உனக்கு புண்ணியமா போகும். Finger inside, a body shaking. பொதுவா இந்த ஐட்டம் டான்ஸ் ஆடுற பொண்ணுங்கெல்லாம் வருங்க, ஐட்டம் டான்ஸ் ஆடுங்க, போயிருக்கு. ஆனா இந்த படத்துல ஐட்டம் டான்சர்லாம் வந்து இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஐட்டம் டான்சர்லாம் வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணுதுன்னா நீ எம்புட்டு வீக்கா இருந்திருப்ப. வலியை கொடுத்த அந்த கடவுள் அதுக்கு மருந்து கொடுக்க மறந்து போக மாட்டாரு. இவனுக்கு வலியை கொடுத்த கடவுளே வாயில கொஞ்சம் கட்டிய கொடுத்துட கூடாது. இப்ப தலைவர் எலெக்ஷன்ல நிக்க போறாரா, அதுக்காக பிரச்சாரத்துக்கு போறாப்ல. சும்மாவே பேசி சாவடிப்பான். இவன் கையில மைக்க வேற கொடுத்துட்டாங்க. இன்னுமே அவன் சும்மாவா இருப்பான்? ஆனா எனக்கு மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஏன் எல்லா வீட்டு இலவுக்கும் போயிட்டு வந்தியா? மக்களோட எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்றவன் தான் இங்க உண்மையான தலைவர். சரி, அப்ப நீ கிளம்பு. சோலாரோட கேவலமான பேச்சை கேட்டு ஊர் மக்கள்லாம் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஆனா ஒண்ணுடா, இந்த படிக்காதவன், எழுத தெரியாதவன், இந்த மாதிரி ஒரு பொறுக்கி இந்த 3 குவாலிபிகேஷன் மட்டுமே போதும் பாலிடிக்ஸ்ல போவா அப்படின்னு சொல்லி இந்த படத்துலயும் காமிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம பஞ்சாயத்து இவன் பஞ்சுகளை பேசுறத பார்த்து கடுப்பாயி மறுபடியும் 10 பேர் அனுப்புறாங்க. அவனுக்கு எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சாவை விட நான் கொடுக்கிற பெரிய தண்டனை என்னன்னு தெரியுமா? நீ பேசுறதுதான். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த பஞ்சாயத்து கேடு கெட்டவன் தான். ஆனாலும் தன்னோட பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பட்டணத்துக்குலாம் அனுப்பி படிக்க வச்சாங்க. ஆனா அது என்னமோ தெரியலடா, என்ன மாதிரி பர்சனாலிட்டியா, என்ன மாதிரி நல்லா ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் இந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கான், இவன் பின்னாடிதான் போறாளுங்க. அடுத்து இப்ப எலெக்ஷன்லாம் முடிச்சு ரிசல்ட் டேட்டுங்க. இப்போ ரிசல்ட் அன்னைக்கு எல்லாரும் எங்க இருப்பாங்க? எலெக்ஷன் பூத்ல தானே இருக்கணும். ஆனா அந்த கல்ச்சால போறோம் கபடி விளையாண்டுட்டு இருக்கான். டேய், உன்னையே அவங்க ஓட்டு போட்டு இப்ப ஜெயிக்க வைப்பாங்க பாரு கொஞ்ச நேரத்துல. அவனுங்க நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. அப்புறம் இவர் கபடிலையும் கப்படிச்சிட்டாரா, எலெக்ஷன்லயும் ஜெயிச்சு பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டாரா. பாக்குற நாங்க தான் பைத்தியக்காரன் ஆயிட்டோம். இந்த படத்துக்கு IMDbல 2.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா ஹானஸ்டா சொல்லணும்னா இவ்வளவு கம்மியெல்லாம் கொடுத்துருக்க கூடாது. என்ன கேட்டீங்கன்னா 0.5 கொடுக்கலாம். இது இப்படி ஒரு படம் வந்ததே தெரியல. அதான் இது தெலுங்கு படமா கன்னட படமா என்னன்னே தெரியல. ஏன்னா டப்பிங் தான் அது. ராம்கியோட வாய்ஸே வித்தியாசமா இருக்கும் போதே நினைச்சேன், என்னடா ராம்கி போட்டிருக்காங்க, ராம்கி வாய்ஸ் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப இவங்க எல்லாருமே போட்டிருக்காங்களே, போட்டுமே ஏன் இப்படி ஒரு தெலுங்கு படமோ கன்னட படமோ எடுத்திருக்காங்க? அதான் இது படமே, அதாவது எப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் இப்போ உண்மையிலே நம்மள போட்டு கடிக்கிற மாதிரிதான் இருக்கு இந்த படம். இல்ல அது சப்போர்ட் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு டூ மச்சா பண்றது கொஞ்சம் ஓவர் தான். அது தேவையில்லாம வாய் விட்டு அது சோலார் சிஸ்டம் சொல்லி அதுக்கு அடி போடலாம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.